போச்சு, ஆனா எடுக்கல. ஐயா வந்துட்டாங்க நினைக்கிறேன். இயல் வணக்கம் இயல். ம். ஐயா வணக்கம் ஐயா. ஆ சரி, ஒரு 2 நிமிஷம் பேசலாம், அவ்வளவுதான். ஏன் உங்களுக்கு காலேஜ்ல எப்படி போகுது? ஐயா நல்லா போகுதுங்க ஐயா. நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன், நான் இப்பதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். அதான் நீங்க வேலையா இல்ல நான் இருக்கீங்க. இப்பதான் பாக்குறேங்க. ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ஓகே. எப்படி இருக்கு காலேஜஸ்லாம், எப்படி இருக்கு, என்ன சப்ஜெக்ட் சொல்லி கொடுக்குறாங்க? இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி தராங்க. அப்புறம் அதுல கோடிங் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி தராங்க. அப்புறம் ஸ்பேஸ் சிஸ்டம், சேட்டலைட் பத்தி, ஸோ அந்த மாதிரி டேட்டா, அப்புறம் ஒரு மாதிரி இன்ஜினியரிங் சம்பந்தமா அது இருக்கு. ஓகே, மெயினா வந்து டேட்டா வச்சு சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா? ஆமா ஆமா, டேட்டா அதாவது தியரி மாதிரி இப்ப எதுவும் இல்ல. எதனால வந்து கேலக்ஸி எப்படி பிறந்துச்சு, அது ஒருவேளை அது பிளாக் ஹோல்னா என்ன, அது எப்படி பிறந்துச்சு, அது இறக்கும்போது என்ன ஆகும், அந்த மாதிரி தியரிட்டிக்கலா இப்ப எதுவும் இல்ல. எல்லாமே இந்த டேட்டா பேஸ்டா தான் இருக்கு. சயின்ஸ் பேஸ்டா சொல்லி கொடுத்து தான் அடுத்து வருவாங்களா இருக்கும். ஆனா இது 100% காஸ்மாலஜி கிடையாது இல்லையா? இது ஆமா ஆமா, இதுல வந்து அந்த டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத முக்கியமா பண்ணி தராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்னு தெரியுது. ஓகே 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 ஓகே. இது ஏன்னா அப்ப டேட்டாவுக்கு வந்து தியரி இல்லாம வராது இல்லையா? இந்த டேட்டாவே வந்து நீங்க வந்து காஸ்மாலஜியோட கோரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க கோரிலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டா புரியும். இந்த கேலக்ஸி ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு அதுல இருந்து வர டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை எப்படி டெவலப் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே. ஆனா இப்ப நீங்க டேட்டா வச்சு நீங்க வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட காஸ்மாலஜி புரியும் நினைக்கிறேன். நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல போகணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இப்ப நம்ம ஐயாவோட கண்டுபிடிப்புகள்லாம் வந்து எதுவும் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருந்தா உங்களுக்கு? இல்ல 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 இப்போ அவங்க அந்த அசைன்மெண்ட் அப்படின்னு அதை சப்மிட் பண்ணணும். இந்த நாளுக்குள்ள இப்ப 20ஆம் தேதி சப்மிட் பண்ணணும். அததான் இப்போ எங்களுக்கு லேப்ல சொல்லி தராங்க. அதுலயே தினமும் 5 நாள் போறதா இருக்கு. அதுலயே அதுக்கு பின்னாடியே ஓடுற மாதிரிதான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே ஓகே. ஏன்னா எப்படி இந்த செமஸ்டர் எப்படியாவது கஷ்டப்பட்டு கிளியர் பண்ணிருக்கேன். அடுத்த செமஸ்டர்ல இருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் என்ன பேட்டர்ன்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சரி. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? அதை பார்த்த இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுல 50% ஒரு 80% வரைக்கும் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் நைஜீரியன் இருக்காங்க. அப்புறம் அந்த மாதிரி வேற ஊர்ல வேற நாட்டை சேர்ந்தவங்க ஒரு 4 பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பெரும்பாலும் மலையாளிஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் நார்த் இந்தியன் இருக்காங்க. தமிழ்ல ஒரு நானும் இன்னொரு பொண்ணு இருக்கும். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க 2 பேரு. ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லாதான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து இந்த பழக்கம் ஆயிருக்கா இல்லையாங்கிறது. இல்ல அவங்க வருவாங்க. சோ டவுட்ஸ்னா என்ன டவுட்ஸ் வேணா கேட்கலாம். அதெல்லாம் அவங்க கிளியர் பண்ணி தருவாங்க. ஒரு ப்ரொஃபசர்லாம் என்ன கேட்டாலும் பொறுமையா உட்காந்து பேசிக்ல இருந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம டவுட் அப்படியே கிளியர் பண்ணுவாங்க. அவங்க வந்தாங்க அந்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க தான் எடுத்தாங்க அந்த டாபிக்கை. இப்ப அவங்க வரல. அது இப்ப 2வது டாஸ்க்கு வேற ஒருத்தவங்க வராங்க. அடுத்து 3வது டாஸ்க்கு வேறன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் ப்ரொஃபசர் மாறுறாங்க. இந்த 20 டேஸ் தான் இவங்க வருவாங்க. அடுத்த 20 டேஸ்க்கு வேற ஒருத்தங்க வரதா போட்டிருக்காங்க. அது மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கீங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். அங்கதான் கிளாஸ் முடிஞ்சது இல்ல அடுத்த கிளாஸுக்கு போகணும், இடையில பிரேக் இருந்துச்சுன்னா எல்லாரும் அங்கதான் போவோம். அங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? அவங்க நம்ம வந்து போயிருக்கிறது வந்து நம்மளுடைய உணவில்லா வாழுங்களைய வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணி அவங்க எப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ரிசர்ச்
வேற ஒரு புதுசா நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி ஐடியா இருக்கிற மாதிரி எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அவங்க நல்லா இந்த செமஸ்டர் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்ன்ற அதாவது 2 இயர்ஸ் போட்டிருக்கிறதே மொத்தமாவே ஒரு 3-4 பேர் தான். அதுல நானும் 2 வருஷம் இருக்கிறது. நானு அந்த சென்னை பொண்ணு, அப்புறம் இன்னொரு தெலுங்கு ஒருத்தங்க இருக்காங்க, தெலுங்கு பேசுறவங்க. அவங்க ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இன்னொரு வருஷம் இருக்கணும், அடுத்த இன்டர்ன்ஷிப்ல போயாவது அந்த மாதிரி நம்ம ஏதாவது கத்துக்கணுன்றதுக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் 1 இயரோட முடிஞ்சிடறாங்க. அவங்க என்ன வச்சிருக்காங்க, என்ன மாதிரி யோசிக்கிறாங்கன்னு தெரியல. டக்கு டக்குன்னு அந்த டாஸ்க் முடிக்கணும், இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும், அடுத்து வேலை வாங்கணும், எல்லாம் அதே மைண்ட்ல தான் இருக்காங்க. நாம அடுத்து இந்த பிஹெச்டி பண்ணணும் அந்த மாதிரி யாராவது சொல்றாங்களா? அந்த மாதிரி இது வரைக்கும் நான் கேள்விப்படல. ஆனா பிஹெச்டி பண்ணலாம் இங்க. அது அவங்களே அந்த நம்ம நம்ம குடுக்குற டாபிக் அவங்க அதை பார்த்துட்டு ஓகே சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்கன்னா, அவங்களே ஃபண்ட் எல்லாமே கொடுத்து அவங்க ஒரு டைம் லைன் கொடுப்பாங்க. அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களே நம்மளுக்கு ஸ்டைஃபண்ட் முதற்கொண்டு எல்லாமே தருவாங்க. நம்ம எந்த பைசாவும் செலவு பண்ண தேவையில்லைன்னு எனக்கு சொன்னாங்க. இல்ல மாஸ்டர்ஸ் பிஹெச்டி எல்லாருக்குமே காலேஜே ஸ்டைபண்ட்ஸ் கொடுக்கும். அதுதான் அவங்க குடுக்குற அந்த டைம் லைனுக்குள்ள பண்ணிட்டோம்னா எதுவும் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் டைம் லைன் மீறி போச்சுன்னா ஸ்டைஃபண்ட் மட்டும் அவங்க கட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை நாம போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்க. மத்தபடி நான் பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும் அந்த மாதிரி சொன்னலாம் தெரியல. அவங்க எல்லாம் இன்டர்ன்ஷிப் போகணும், வேலைக்கு போகணும்னு யோசிக்கிறாங்க. மத்தபடி வேலையும் முக்கியம். ஆனா நம்மளுடைய போனோட ஐயாவோட பல நாளுடைய முயற்சி இல்லையா? இப்ப நாங்க வெளியில இருந்து சின்ன சின்னதா ஹெல்ப் பண்றது வேற மாதிரி, நீங்க அவங்க ஐயாவுக்கு ஹெல்ப் பண்றது வேற மாதிரி இல்லையா? அதனால அது நல்லா மனசுல வச்சுட்டு நல்லா முயற்சி பண்ணுங்க. ஆனா நடக்கும். ஒன்னும் வாய்ப்பு கொஞ்சம் இனிஷியலா ஸ்ட்ரகிளா இருக்கும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு 2 செமஸ்டருக்குள்ள எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைச்சிரும். அதை வச்சுட்டு போகலாம். ஆனா நீங்க பிஹெச்டி ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுக்குள்ள முயற்சி இப்பயே ஆரம்பிங்க. அப்பதான் நம்ம இது சயின்ஸ் படி நம்ம ஐயா சொல்லி கொடுக்குற முறையை நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா இது ஆல்ரெடி சயின்ஸ் தான். ஆனா நம்ம பேசுற ஃபோரம் எல்லாருக்கும் புரியல. ஆனா நீங்க மட்டும்தான் ஐயாவோட நினைக்கிறத நீங்க மட்டும் தான் கொண்டு போக முடியும், ப்ராப்பரா கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்க தான் கரெக்டான இடத்துல கொண்டாந்து ஐயா கொண்டாந்து வச்சிருக்காரு. அதனால நல்லா படிங்க, நல்லா நல்லா பொறுப்பா இருந்து எல்லாரும் ஐயா சொல்றதெல்லாம் கேட்டு கொண்டு போங்க. இது மாதிரி வேற ஏதாவது உதவி என்னன்னு சொல்லுங்க. நீங்க இதான் என் நம்பர், நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. அதே மாதிரி நான் ஸ்வீடன்லயும் இன்னொரு அஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட் பேசியிருக்கேன். ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சுதான் அவங்ககிட்ட சொல்லணும். இப்ப நான் டாக்குமெண்ட் கொடுத்து டிவைஸ் கொடுத்துருவேன் நான். ஆனா ஸ்டூடெண்டா நீங்க பேசும்போது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதான் அதனால நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லுங்க, அந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் லிங்க் பண்ணி விடுறேன் உங்களுக்கு. ஆனா நீங்க சின்ன சின்னதா இதை பத்தி நாங்க போடுறோம்ல வீடியோஸ், அதெல்லாம் அதை பத்தின ஸ்டூடெண்ட்டையோ இல்லை ப்ரொஃபஸர்ட்டையோ அதை பத்தி பேசுற வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபன்னா கூட காமிச்சு அதுல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, வேடிக்கை தான் செய்யணும். வேடிக்கையே விளையா கரெக்ட். வேடிக்கை தான் செய்யணும். வேடிக்கை தான் கரெக்டா. வேடிக்கை தான் செய்யணும். இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு. நான் கூட நான் கூட இது ஆச்சரியப்பட்டேன். இப்ப இந்த ஒரு 4 நாளா பண்ணிட்டு இருக்கிறேன். அது அந்த ஜீரோக்கு போய் உடனடியா அடுத்த ஒரு 5 நிமிஷத்துல பழையபடியும் அந்த 5.5 வோல்ட்டுக்கு வந்துருது, திருப்பி வருது. அத நம்பவே முடியல. எனக்கு 0.2 வரையும் போச்சு. நான் ஃபுல்லா எரிச்சு முடிச்சு 0.2 வரையும் போச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த இதுல ஐசன்பர்க்கோட அன்சர்டனிட்டி தியரி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவோட நம்ம பண்றத சும்மா போட்டு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கரெக்டா வரல. ஆனா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஃபார்முலாவோட போட்டு பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? சோ சரி பாப்போம். இன்னும் நான் ஐயாட்ட டேட்டா கொடுக்கல. நானும் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீங்க இதெல்லாம் எடுத்து நீங்க பேசும்போது நாங்க டச் பண்ற டேட்டா எல்லாமே உங்களுக்கு ஒரு அடித்தளமா இருக்கும் காமிக்கிறதுக்கு.
பாத்துறாங்க. இல்ல ஜஸ்ட் அதாவது ஒரு தினம் கேஷ். பார்க்க சொல்றேன். அவங்க தினம் இப்போ இன்னைக்கு கூட பண்ணியிருக்கேன். இப்போ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல அந்த சென்னுன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க புரோட்டானை மோத வச்சு எவ்வளவு வெளிச்சம் வருதுன்னு பாக்குறாங்க. புரோட்டானை மோத வச்சு. அஹ் இப்ப நாம பண்றது மாலிகுலர்ல பண்றோம். மாலிகுலர்ல பண்ணும் பொழுது எவ்வளவு ஒரு மாலிகுலர் வந்து அவுட்புட் எவ்வளவு கொடுக்குதுன்னு மினிமம் 1 மில்லி வாட்ஸ் அவுட்புட் கொடுக்குது. அதுதான் நம்ப முடியல நம்மளால. அதுதான் நம்ப நம்ம முடியல. முடியல. ஆமா, அது ஆச்சரியமா இருக்கு. நான் அப்படித்தான் நினைச்சேன். இது என்ன 1 கிலோல வருமா, அப்புறம் 100 கிராம்ல வருமா, 1 ml வரும்னு கடைசியில பார்த்தா அது ஒரு அது ஒரு அபகோட்டானுடைய கான்ஸ்டன்ட் பண்ணி அபகோட்டான்னு ஒரு சயின்டிஸ்ட் அது எப்படியா இருக்கட்டும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படி இருக்கான்னு. அப்புறம் பார்த்தா ஒரு மூலக்கூறுனுடைய, அதாவது ஒரே சிங்கிள் ஒரு மூலக்கூறினுடைய வெளிப்பாடு தான் இந்த 1 மில்லி வாட்ஸ். அது மட்டுமல்ல, வெவ்வேறு மெட்டல் வைக்கிறப்ப வெவ்வேறு மில்லி வாட்ஸ் அவுட்புட் வருது. அதுவும் ரொம்ப நம்ப முடியல நம்மளால. இதான் ஆச்சரியமா இருக்கு. அப்ப இது என்ன பண்ணோம்னா, உண்மையால பிசிக்ஸ்ல ஆர்வம் இருக்கிறவங்க இதை செய்ய முடியும். பதிலே சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து வெறும் கிளாசிக்கல் கிடையாது. இது குவாண்டம் லெவல்ல வேலை செய்து தீரவே மாட்டேங்குது. ஒரு வாரம் எரிஞ்சால லைட் குறைய மாட்டேங்குது. அது ஏற்கனவே எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து இப்ப ஸ்வீடன் குமாருக்கு ஆன செய்தி நாம ஏற்கனவே பார்த்தது தானே. வாய்ப்பு கிடைக்கிறப்ப இது பண்ணணும். இது ஃபன்னாவே செஞ்சு பார்க்கணும். அப்படித்தானே ஸ்வீடன் குமார்? ஆமாய்யா, ஆமா, அதே செய்யணும். ஆமா. அது செய்யதான் வந்து ஏழு வந்து அது எனக்கே வேற வேற ஐடியா வருது. இப்போ ஃப்ரீசர்ல வச்சு ஹைசன்பர்க்கோட பாருங்க. நீங்க அப்படியே தூக்கி அந்த 9 10 செஞ்சிருக்கீங்களே, அதை தூக்கி அப்படியே ஃப்ரீசர்ல வச்சுங்க. அப்போ நீங்க வோல்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 வோல்ட் 3 எவ்வளவு கடைசியா பார்த்தீங்க? 1.9 எவ்வளவு? 2 வோல்ட் காமிச்சது. எவ்வளவு காமிச்சது? 0.2 கடைசிக்கு போயிடுச்சு. அதாவது வெறும் 200 மில்லி, அதாவது வெறும் எவ்வளவு 0.2னா வெறும் 200 மில்லி வோல்ட்டுக்கு போயிடுது இல்லையா? 200 மில்லி வோல்ட். ஆமா, அது கடைசி. நீங்க கழட்டி வச்சுட்டு அது கடைசிக்கு போயிடுது இல்லையா? அது கழட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு? 3 வோல்ட்டா? 3 வோல்ட். கொஞ்ச நேரம் ஆக 4 வோல்ட்டுக்கு போயிருது. இதுதான் இந்த ரிவர்ஸ் ஜம்ப். அதாவது நியூட்ரான் வந்து ரிவர்ஸ் பண்ணுதுங்கிற அர்த்தம். எலக்ட்ரானை பத்தி சொல்லிட்டாங்க, புரோட்டானை பத்தியும் சொல்லி, எலக்ட்ரானை பத்தி நீல்ஸ் போர் நினைக்கிறேன் அவர் சொன்னாரு. அப்புறம் புரோட்டானை பத்தி அவர் பேர் என்ன, சார்ஜ் அப்படின்னு ஒருத்தர், உக்ரைன் ரஷ்யாவை சேர்ந்த கேமோ அப்படின்னு ஒரு விஞ்ஞானி. இப்ப நாம என்ன பண்றோம்னா, நியூட்ரானை பத்தி இது வரைக்கும் யாரும் சொல்லல, நம்ம தான் நியூட்ரான் சொல்றோம். நியூட்ரான்ங்கிறது ரிவர்ஸ்ல வருது. அதாவது என்ன, இழந்ததை திருப்பி மீட்குது. எப்படி? இது கிளாசிக்கல்ல சாத்திக்கவே இல்லை. கிளாசிக்கல்ல அது சிங்கிள் டிராப்ல சாத்தியமே இல்லை. சிங்கிள் டிராப்ல சாத்தியமே இல்லை. அவன் வந்து கிளாசிக்கல்னா வோல்டாய்க்கு பத்தி சொல்லுவான். அப்புறம் வோல்டாயின் மின்கலம், அப்புறம் இன்னொன்று கால்வானி, அதை பத்தி சொல்லுவோம். அது கால்வானிங்கிறது வோல்டாய்ங்கிறது. சிங்கிள் டிராப்ல எங்க கால்வானி வரும்? அது மட்டும் இல்ல, மெட்டலை மாத்தி மாத்தி வைக்கிறான். மெட்டலை மாத்தி வைக்கிறான். நம்ம கூலிங்ல வைக்கிறோம், நானோல வைக்கிறோம், 1 மில்லிகிராம்ல வைக்கிறோம். அதுல அது பேசிக்கா அது கிடையாது. அது டோட்டலி அவங்க வந்து லெட்டு வச்சுக்கிறாங்க. அது வேற, அது ஆசிட் பேட்டரி. நம்ம அது போகவே தேவையில்லை. அதனால நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு திசிஸுக்கு உனக்கு நல்ல வாய்ப்பு. ஒரு திசிஸ் கொடுக்கறதுக்கு, ஒரு ஆர்டிகல் கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு. இந்த ஃபன், இந்த விளையாட்டு தான் பெருசா மாறும். அதனால நீ என்ன பண்ற, அந்த பொண்ணு அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, சும்மா பேசிட்டு இப்படி ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் அந்த விளையாட்டை செய்யட்டும். ஒருத்தர் பழனிவேல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரு என்ஜினியர் தான். அவர் ஒண்ணு பண்ணியிருக்காரு. அவரு என்ன ஆச்சரியமா இருக்குனாரு. அவர் ரொம்ப நாளே நம்ம தொடர்பு இருக்காரு. அவரு பார்த்துட்டு இது நம்பவே முடியல. எதுதான் நம்ப முடியுது? யார்தான் நம்ப முடியும்? பாருங்க, இப்ப இந்த கிளாசிக்கல்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே, அதாவது இது மேக்ரோ குவாண்டம் டனல்ல, இப்ப அதுக்கு தான் நோபல் பரிசு வாங்கினாங்க. ஆமா, அது ஒரு கடுமையான சூழலுக்கு உட்படுத்துகின்ற பொழுது மின்சாரம் கடத்துது. அந்த கம்பியே வேற, அந்த சூழலே வேற. நாம பயன்படுத்துற அலுமினிய கம்பியே செம்புக்கு இருக்கிற, அது வந்து சூப்பர் கேபிள்னு பேரு. சூப்பர் கேபிளை வச்சு தான் அது பண்ணியிருக்காங்க. அது அந்த கூலிங் -273 அந்த கெல்வின்ல கொண்டு போகும் பொழுது அது கனெக்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி தான் இதை டனலிங்ல வேலை செய்யுது, ரூம் டெம்பரேச்சர்ல வேலை செய்யுதுங்கிறது தான் விஷயமே. நியூட்ரான் வந்து ரிவர்ஸ் பண்ணுதுங்கிறது தான் நம்மளுடைய நான் சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கருத்து. என்னுடைய கருத்து தான், நியூட்ரான் வந்து வேலை செய்யுது. ஏன்னா நியூட்ரன் உண்மையில ஹைட்ரஜன் நியூட்ரான் கிடையாது. ஆனா இந்த தண்ணியோட மூலக்கூறுல பாத்தீங்கன்னா
பல ட்ரில்லியன் ட்ரில்லியன் மூலக்கூறு இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா சிலது வந்து நைட்ரஜனுடைய D2ம்பாங்க. D2னா இந்த ட்ரையம் டூட்ரியம் சொல்லுவாங்க, ட்ரைட்ரியம் சொல்லுவாங்க. பிசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம், அதுதான் அது. அதுல 6000க்கு 7000க்கு சில அந்த நைட்ரஜன், அதாவது நியூட்ரானுடைய ஹைட்ரஜன் கனநீர், அது வேற ஒன்றும் இல்லை, ஹெவி வாட்டர். ஹாட் வாட்டர். ஹெவி வாட்டர், ஹார்ட் வாட்டர், ஹெவி வாட்டர். அது ஹெவி வாட்டர் வந்து 6000 துகளுக்கு 7000 துகளுக்கு ஒரு துகள் இருக்குது. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு டிராப்பை ஒரு மாலிகுல்னு வச்சுக்கலாம், ஒரு மூலக்கூறு ஒரு மோல்னு வச்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா சில 100 நியூட்ரான் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த நியூட்ரான் என்ன பண்ணுதுன்னா திருப்பி என்ன ரீசார்ஜ் பண்ணிக்குது அப்படிங்கறதான். இது என்னுடைய புதிய கருத்து. இன்னும் நிறைய கருத்து வச்சிருக்கிறேன், அதெல்லாம் உன்னால படிக்க முடியாது, அதனாலதான் அனுப்பிடுறேன். வாய்ப்பிறப்ப படிச்சுக்கோ. ஐயா படிக்கிறாரு இல்லையா? அவரு பாத்துறாரு, ஸ்வீடன் குமார் பாத்துறாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரெண்டாவது ஐயா, நீங்க அந்த ஸ்பேஸ்ன்னு ஒரு லிங்க் ஒன்று அனுப்பிச்சு விடுறேன். அதுல வாரத்துக்கு ஒரு டைம் கிடைக்கிறப்ப ஸ்பேஸை பத்தி நிறைய சயின்ஸ் ஆர்டிகல் வரும். ரீசெண்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது என்னது, இந்த நம்ம யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன் இருக்குல்ல, அதோட இதே கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது யூனிவர்ஸோட எக்ஸ்பான்ஷன். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிக் பேங் இருந்துச்சு இல்லையா, அடுத்து வந்து பிக் கிரன்ச், அப்புறம் வந்து பிக் சில், அந்த ஸ்டேஜுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 2 சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. பிக் பேங் நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கேன் இல்ல இயல், இது நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல பேசியிருக்கோம், 5வது படிக்கும்போது பேசியிருக்கோம். அடேங்கப்பா, 5வது படிக்கிறப்ப பேசியாச்சு பாருங்களேன். இப்ப பிக் சில் வந்தாச்சு, அடுத்து பிக் கிரன்ச் இருக்கு, இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். இப்ப அது அவங்களே வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஆர்டிகல் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் பாருங்க. ஆனா அந்த வெப்சைட்ல நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் நான் அதெல்லாம் படிப்பேன். நான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அது படிங்க. அதே மாதிரி ரெண்டாவது வந்து நான் வந்து இந்த நம்ம டெஸ்ட் பண்ணோம்ல, அதை இன்னொரு ஆள்கிட்ட பேசினேன். ஆனா அது வந்து பாசிட்டிவா இல்லாதனால ஐயாட்ட நான் சொல்லல. நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணப்ப அவங்க திரும்ப திரும்ப இந்த கால்வானிக் தான் போனாங்க. நான் வந்து கடைசியா அவர் எப்படி ஸ்டாப் பண்ணேன்னா, சரி ஓகே நீ சொல்ற மாதிரி கால்வானிக் பேட்டர்னே இருந்தாலும் சோ 1 ml எனக்கு 0.6 வோல்ட் வருது. அப்போ வந்து ஒரு டிராப் 1 ml ஒரு சின்ன டிராப்ல நான் ஒரு ஒரு சின்ன பிளாஸ்டிக் முடி மேல வந்து ஒரு சின்ன டாட் வச்சு இந்த 2 வயர் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சிருப்பேன். அதுல 0.6 வந்துச்சு. அங்க எங்க கால்வானிக்கோட எஃபெக்ட் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டேன். அவர்கிட்ட ஆன்சர் இல்ல. ஆனா அதே சேலஞ்சு தான் நீங்க போய் எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இதே சேலஞ்ச் தான் வரும். இப்ப நான் வந்து காமிச்சு எனக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ அதே கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா நீங்க வந்து இதை பிராக்டிக்கலா சின்ன சின்னதா செஞ்சு காமிச்சீங்கன்னா வந்து அதுல ஒரு 10 பேர்ல ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. யாரோ ஒருத்தர் புரிஞ்சா போதும். அதுதான் விஞ்ஞானத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விஞ்ஞானத்தை அனைவரும் புரிந்து கொள்ளணும் அவசியம் புரிஞ்சுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி சொல்றேன், புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இதே சேலஞ்சு வந்து உங்களுக்கும் வரும். ஆனா நீங்க வந்து சின்ன சின்னதா பண்ணுங்க. அந்த மாதிரி கனநீர்னு சொன்னாங்கல்ல, நான் இன்னைக்கு இந்த வாரம் மேபி இந்த 2 வாட்டர் வச்சிருக்கேன். ஒரு டியூப்ல எடுத்துட்டு ஒரு டியூப்ல நார்மல் வாட்டர், இன்னொரு டியூப்ல வந்து ஒரு 1/2 லிட்டர் வாட்டரை வந்து ஃபுல்லா சூடு பண்ணிட்டு கடைசி ஸ்டேஜ் வரும்ல அந்த வாட்டரை வச்சு ஆற வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். கட்டாயம் வரும், நல்லா வரும். ஏன்னா அதுல வந்து டியூட்டேரியம் அதிகமா நிச்சயமா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அது ஒண்ணும் இல்ல, கிளாசிக்கல் எலக்ட்ரோலைட்ஸ். கிளாசிக்கல் எலக்ட்ரோலைட்டுங்கிறது சாதாரணமா மின்சாரத்தை கொடுப்பாங்க. அது இந்த கனநீர் தயாரிக்கிறப்ப அது பிரிஞ்சு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பிரியே முடியாம கடைசியில கொஞ்சம் இருக்குமா. அது பிரிய 100 ml வச்சுக்கலாமே, 90 ml 99 போனதுக்கு அப்புறம் கடைசியே இருக்க முடியாது. அதுதான் கனநீருங்கிறான். இது வந்து எலக்ட்ரோலைட்ஸ்ல தான் வரும். ஆனா இயற்கையாகவே ஒரு டிராப்ல பல லட்சம் இருக்கு இல்லையா, பல கோடியில 6000க்கு 7000க்கு அந்த ரேஷியோ சொல்றேன். 6000க்கு அந்த D2 இருக்கும், D2 இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அதாவது 1 நியூட்ரான் கொண்டதும் இருக்குது, 2 நியூட்ரான் கொண்டதும் இருக்குது. டியூட்ரியம் ட்ரைட்ரியம் நான் படிச்சுதான். அப்புறம் அப்படிதான் எனக்கு புரிஞ்சுது. அப்படின்னா தண்ணிக்குள்ள நியூட்ரான் இருக்கு. அப்ப வாட்டர் வந்து இது கனநீர்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இயற்கையாகவே தண்ணிக்குள்ள கனநீரும் இருக்கிறது. அது வந்து எப்படின்னா 6000க்கு 1.
ம். ஆச்சரியம். அது வந்து உதவி செய்யுது. எதுக்கு உதவி செய்யுது? இந்த ரீசார்ஜ் பண்றதுக்கு உதவி செய்யுதுன்னு என்னுடைய கற்பனை. எப்படி ம். ரீசார்ஜ் வரும்? இப்ப இந்த கால்வானிங்கிறது அதெல்லாம் கிடையாது. கால்வானிக் எல்லாரும் கிளாசிக்கல் தான் சிந்திப்பாங்க. குவாண்டத்துல சிந்திக்கவே ஏங்க ஸ்வீடன் குமாருக்கு ஏன் பதில் கிடைக்கலன்னா எல்லாம் கிளாசிக்கல்லே பதில் சொல்லுவாங்க. எல்லாம் அதுதான் அவங்க பார்த்திருக்கிறாங்க. என்னது? ஆமா, ம். இப்ப ம். ம். அதனாலதான் நான் என்ன யோசிச்சேன்னா, நம்ம வந்து இப்ப உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம ரிவர்ஸ் ஜம்ப் ஆகுது இல்ல, இந்த ம் ஆமா. ரிவர்ஸ் ஜம்ப் ஆகுறதே வந்து ஐசன்பர்கோட ஸ்டாண்டர்ட் அன்சர்டனிட்டி ஃபார்முலா ஒன்று இருக்கும் ம் சரிங்களா? ம். 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 டெல்டா பி டெல்டா டி ம் அப்புறம் வந்து ஆல்பா பை 8 சம்திங் ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்கும் பாருங்க, மறந்துட்டேன். ம் அந்த ம். ஃபார்முலாக்குள்ள வந்து அந்த டைமையும் எவ்வளவு பவர் ம். கிடைக்குது இங்க போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ம். ஒரு ம். ஒரு ஒரு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அன்சர்டனிட்டியோட எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு வந்து வசதியா இருக்குன்றதுக்காக தான் சரி அவர்கிட்ட ம். பேசுனதுக்கு அப்புறம் தான் அந்த ஐடியா புடிச்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பாப்போம். வெரி அந்த குட் வெரி குட் ஃபார்முலா பண்ணுங்க அனுப்பிச்சு விடுறேன். ஆனா வந்து ஆ ஆனா ஆனா அந்த ஃபார்முலால என்ன ஒரு சேலஞ்ச் இருக்குன்னா ஃபர்தரா ம் நம்ம அன்சர்டனிட்டி பார்க்கும்போது ம். ஏதாவது ஒரு விஷயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ம். அதான் ஒரு கார் வந்து வேகமா ம். போறத ஒரு போட்டோ எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஆ. ஆ. போறப்ப ஆ. அந்த அந்த டைம்ல காரு எவ்வளவு ஸ்பீடா போச்சுக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆனா அந்த கார் எவ்வளவு ஸ்பீடா எவ்வளவு நேரமா இதே ஸ்பீட்ல போச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ஆ. புரியுதுங்களா? ம். புரியுது அதுதான் புரியுது. அன்சர்டனிட்டி. ம். 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 ஓ ஸோ அருமை அருமை அருமை. அந்த ஆ ஆ அந்த அருமை அருமை. ஃபார்முலாக்குள்ள வந்து நம்ம வந்து போட்டு பார்க்கணும். நான் எழுதி வச்சிருக்கேன், வேணா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன், அதையும் பாருங்க. ஓ ஸ்பேஸ் அனுப்புறேன் பத்தி அனுப்புறேன். படிச்சுட்டே வாங்க. ஏன்னா நீங்க ம். ம். ஸ்பேஸ்ல இருந்து எடுத்த டேட்டாவை ம். சயின்டிபிக்கா படிக்கிறீங்க. நீங்க அதை ம். அப்படியே ம். ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அந்த டேட்டா எப்படி உருவாச்சுன்னு போனீங்கன்னா நேரா காஸ்மாலஜி போயிடும் நினைக்கிறேன். என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் மேபி தப்பா பரவாயில்லையே. இருக்கலாம், எனக்கு என்னமோ அப்படிதான். ம். நீங்க சொன்னதை வச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா உங்க டேட்டா வந்த இடத்துல இருந்தானே டேட்டா வந்துருச்சு, நீங்க அனலைஸ் பண்றீங்க, அதை ரிவர்ஸ் ஆமா இன்ஜினியரிங் ஆமா. பண்ணுங்க. ம். அப்போ ம். நீங்க வந்து பேசிக் போயிடலாம்ல. ஆமா ஆமா. எனக்கு மேபி அதை தான் வந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் படிக்கிறாங்க, நீங்க வந்து பிசிக்ஸ் ஓரியன்டா படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ம். 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 அருமையான 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 செய்தி. எனக்கு இப்ப நீங்க சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு இதை அனுப்பிங்க, நான் எப்படி என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. இப்ப அந்த ஹைசன்பர்க் தியரி நிச்சயமற்ற கொள்கை இருக்கு இல்லையா, அது எப்படின்னு சொல்லுங்க, நான் அதை போட்டு பாக்குறேன். அதை போட்டு பாக்க, நீ அதுக்குள்ள போட்டாதான் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அது என்ன பண்றது? ஆமா, எனக்கு நீங்க சொல்றது நான் ஏற்கனவே ஹைசன்பர்க் பத்தி படிச்சிருந்தாலும் கூட அந்த ஃபார்முலா எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி அப்ளை பண்ண தெரியாது. இந்த டைம் நான் என்ன பண்ண தெரியுங்களா? நான் என்ன பண்றேன், நான் கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்இடி எரிய வச்சிருவேன், மேலே மாடி 2 கிளிப் வச்சு பார்ப்பேன். இப்போ நான் வந்து இப்போ இந்த 3 நாளாக என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா 1.9லயே நிற்குதுங்க இந்த 3 நாளா. ஓகே ஓகே, அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. 1.9லயே 3 இப்போ 4வது நாள் போயிட்டு இருக்குது, 1.9லயே நிற்குது. ஆமா, விட்டோம்னா டக் டக் டக்னு 5.5 போயிடும், பலார்னு எரியும். இது என்ன அடுத்து என்ன பண்ணோம்னா எதிர்காலத்துல நீங்களே நினைச்சீங்கன்னா, அதாவது குயிக் ரீசார்ஜ் குயிக் டெலிவரி இது இருக்கக்கூடாது. குயிக் ரீசார்ஜ் ஆகலாம், குயிக் டெலிவரி ஆகக்கூடாது. நமக்கு தேவை உடனடி மின்சாரம். நமக்கு தேவை இப்ப பேட்டரிக்கு தேவை உடனடி. பேட்டரி போட்டீங்கன்னா 6 மணி நேரம் ஆகக்கூடாது. உடனடி மின்சாரம். டெலிவரி ஆகிறது மெல்ல டெலிவரி ஆகணும். என்னது நமக்கு தேவை. அப்புறம் சொல்லுங்க. கரெக்டா கற்பனை, இதுல ஒரு கற்பனை. சொல்லுங்க சொல்லுங்க. குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருக்கேன், ஆனா உங்க புரிஞ்சிச்சு. நான் இன்னொன்னு யோசிச்சு பார்த்தேன். எப்படின்னா நம்ம வந்து சார்ஜ் ரீசார்ஜ் ஆகுது இல்லைங்கய்யா, அத வந்து ஒரு சின்ன எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்க்குள்ள வந்து அந்த ஒரு ஆன் ஆஃப் வந்து அதை வந்து இது பண்ணிடணும். அதாவது ஒரு டைம் செட் பண்ணிட்டு இந்த டைம்ல ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் பண்ற மாதிரி டேட்டா எடுக்க ட்ரை பண்ணணும். அப்படிதான் தோணுச்சு எனக்கு. அப்ப நீங்க வந்து எல்இடி எடுக்கிறோம் இல்லையா, அது நத்திங் பட் சுவிட்ச் ஆஃப் பண்றது தானே. ஆமா, அந்த பாட்டை ஆட்டோமேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம இன்னும் பெட்டரா டேட்டா எடுக்க முடியும். ஏன்னா நம்ம மேனுவலா தானே பண்றோம், மேனுவலா பண்றதுக்கு டைம் எடுக்குது. ஆமா இல்லையா? அதை எப்படி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்றத வந்து ஆட்டோமேட் பண்றது நீங்க அருமையான எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு சப்ஜெக்ட் தான். இப்ப பிசிக்ஸ்ல எலக்ட்ரானிக் படிக்காம வர முடியாது, ஒரு சப்ஜெக்ட் தான். நீங்க அப்படி பார்த்தா டிரான்சிஸ்டர் லெவல்ல வைக்கணும். டிரான்சிஸ்டர் தான் அந்த குயிக் வேலை பண்ணும். டிரான்சிஸ்டர் ஆமா, கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த ரீடிங் எடுக்கணுங்க. அதை ஆட்டோமேட் பண்ணோம்னா நம்ம வந்து இதோட பெட்டரா நம்ம வந்து நம்ம ஃபார்முலா வந்து
இம்ப்ரூவ் பண்ண முடியும், சயின்டிஃபிக்காவும் பேச முடியும். ஆமா ஆமா ஆமா. ஒருத்தர் வந்துருவாரு. அவர் வந்து பழனிவேல் சொல்லிட்டு அவர் 2 நாளா பண்ணிட்டு இருக்காரு. பழனிவேல் போன வருஷமா பண்ணாரு, விட்டுட்டாரு. ஐயோ பண்ணியான்னு சொன்னேன். இப்பதான் நீங்க பண்ணிருக்கீங்க. உண்மையில நீங்க பண்றதுங்கிறது ரொம்ப எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆமா அவரு ரொம்ப அருமை. இப்படித்தான் இப்ப 2-3 பேர் பண்ணா போதும். 2-3 பேர் போதும். இதுவே பெரிய விஷயம் ஐயா. இது ஒழுங்கா வந்துடுதுன்னா மலிவா மின்சாரத்தை கொண்டு அதுக்கப்புறம் தான் முதல் பேப்பரு அதெல்லாம் எப்படியோ 2-3 வருஷத்துல பண்ணிடலாம். பிஹெச்டி பண்ணாம பிஹெச்டி பண்ணும்போது ப்ரொஃபஸர் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் சொல்றது கேட்பாங்க இல்லையா? உயரை கொடுத்து பண்ணணுங்கன்னு உயரை கொடுத்து. ஆனா நல்லா படிக்கணும் சரிங்களா, அதுதான் முக்கியம். அதே மாதிரி அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சிருக்காரு, நீங்க நல்லா பண்ணுங்க. ஆனா எனக்கு கண்டிப்பா ஐயாவோட என்கரேஜ்மெண்டே இருக்கும். அதனால நல்லா படிங்க, நல்லா ஒரு பொறுப்பா இருந்து படிங்க, கண்டிப்பா நல்லா நடக்கும் சரிங்களா. நீங்க அந்த பொண்ணுடைய தொடர்பு பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அவங்க தேவைப்படும் பொழுது பேசிட்டு அவங்க தேவைப்படும் பொழுது பேசுங்க. நீங்க அந்த பேப்பரையும் ஒரு சின்ன மினியேச்சர் செஞ்சு கொடுத்துருங்க. சரிங்க. அவங்க பேச்சுலர் தான் படிக்கிறாங்க ஐயா, மாஸ்டர்ஸ் கிடையாது. ஜாயின் பண்ணி. சரிங்க சரிங்க. ஓகேங்களா, பேச்சுலர் காஸ்மாலஜி. ஓகேவா. எங்க எந்த காலேஜ்? ஸ்டாக்ஹோமா? எங்க படிக்கிறாங்க? ஸ்டாக்ஹோம் யுனிவர்சிட்டி. அது பெரிய யூனிவர்சிட்டி தாங்க. ஸ்வீடன்ல பெரிய யூனிவர்சிட்டி, ரொம்ப முக்கியமான யூனிவர்சிட்டி இல்லையா? ரைட். மற்ற ஸ்பேர்லாம் கிடைக்குது இல்லைங்க? நாங்க ஸ்பேர் கிடைக்குங்க, எங்க எல்லாமே கிடைக்குங்க. சிம்பிள் கண்ணு, வேற ஒண்ணும் இல்ல. அலுமினியம் செம்பு தான், வேற என்ன. அப்புறம் ஏதோ டிராப் வச்சுக்க நீங்க பிளாஸ்டிக் டப்பாவே 10 டப்பாவே இருந்தா போதும். பிளாஸ்டிக் டப்பா, குங்கும டப்பா மாதிரி பிளாஸ்டிக் டப்பா அது அனுப்பிச்சிருக்கும் பாரு ஷாம்பிள், அது இருந்தா போதும். டியூப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? டியூபா இருந்தானே கொஞ்சம் கம்பேக்டா இருக்கும். அப்படித்தானே ஸ்வீடன் குமார்? டியூபும் தேவையில்லை. சின்ன ஒரு மூடியில ஒரு டிராப் வச்சு டெஸ்ட் பண்ணிருப்பேன் பாருங்க. அதை வச்சு நிரூபிக்கணும். அது எப்பவுமே ரொம்ப நம்ப முடியாத டிராப் வச்சுதான் நிரூபிக்கணும். எப்படி? ஆமா ஆமா, நம்ப முடியாத டிராப். அப்படி வச்சு மண்டை தட்டு. நீ மல்டிமீட்டர் வச்சுக்கோ, ஒரு மூடி வச்சுக்கோ, ஒரு டிராப் விட்டுட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விளையாட்டை பண்ணிக்க. நாங்க விளையாட்டை பண்ணிட்டு இருக்கு. இது வந்து 10 வருஷமா 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுதான் என்னுடைய எதிர்காலம். இதுல எல்லாமே புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் புரிஞ்சுக்கலாம், நியூட்ரானை புரிஞ்சுக்கலாம், புரோட்டானை புரிஞ்சுக்கலாம், ரிவர்ஸ் ஜம்ப் புரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரான் ஜம்ப், அதாவது நீல்ஸ் போர் வந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி போட்டான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்றாரு. அதுதான் இது. புரோட்டான் ஜம்ப் ஆகி போட்டான் ரிலீஸ் ஆகுறது, அதுதான் இது. இப்ப வந்து நியூட்ரான் ஜம்ப் ஆகி போட்டான் ரிலீஸ் ஆகுறதுங்கிறது இனியன்னு சொல்றாரு. இப்ப இயல் என்ன பண்றாரு? பேரை என்னமா இது இயல்னு பேரை போட்டு நான் என்ன சொல்றேன்னா, இது எப்படி ரீசார்ஜ் ஆகுது? அப்ப என்ன ரிவர்ஸ்ல ஜம்ப் ஆகுது. அதாவது ரிவர்ஸ்னா நியூட்ரல் ஆகிக்கிறது, அவ்வளவுதான். கீழே போனது மறுபடியும் மேல கொண்டு வந்து நிறுத்தி நியூட்ரல்னாவே பேலன்ஸ் பண்றதுன்னு அர்த்தம். நியூட்ரல்னாவே அவ்வளவுதான். இது அப்படின்னா ஆற்றல் அழிவின்மை, வேற ஒண்ணும் இல்லை. ஆற்றல் ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை. அதாவது ஆக்கல், அழித்தல், காத்தல் மூணுமே நடக்குது. தன்னை அதாவது ஆற்றல் வந்து அழியுது. உதாரணத்துக்கு பிடிச்சி சொல்லலாம், ஒரு ஸ்டார் உற்பத்தி ஆகுது, இன்னொரு ஸ்டார் அங்க அழிஞ்சு போகுது. இன்னொரு இடத்துல ஒரு ஸ்டார் உற்பத்தி ஆகுது, ஒரு ஸ்டார் அப்ப ஆற்றல் வந்து மாறி மாறி பண்ணுதே தவிர ஆற்றல் அது அழியறதே இல்லை. ஒரு பக்கம் அழிஞ்சதுன்னா ஒரு பக்கம் உற்பத்தி ஆகுது, ஒரு பக்கம் உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு பக்கம் அழியுது. இது நடந்துட்டே இருக்குது இல்லையா? அது இந்த ஒரு டிராப்ல நீ நிரூபிச்சிடற. ஒரு டிராப்ல நிரூபிச்சிடும். ஆமா, நிரூபிச்சு பாரு. பயங்கரமான ஒரு அப்ளாஸ் கிடைக்குன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே குமார்? நான் காமிச்சது நல்லா ஆச்சரியமா இருந்துச்சு. இருந்தாலும் அவரால் கிளாசிக்கல் தியரியில இருந்து வெளில வர முடியல. இட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. நீங்க அது பண்ணிட்டு மறுபடியும் அடுத்த வாரம் அடுத்த வாரம் மறுபடியும் இதே மாதிரி சந்திக்கலாம். ரொம்ப அருமையான சந்திப்பு, ரொம்ப மகிழ்ச்சிங்க. வேற ஏதாவது இருக்கா? ஆரோக்கியத்தை பத்தி, ஆரோக்கியம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு குமார்? ஆரோக்கியம் எப்படி இருக்கு? பயிற்சி நம்ம ஜனவரில இருந்து ஆரம்பிப்போம். நல்லது. ஆமா, உங்க நாட்டுல என்ன கிடைக்குது? ஃப்ரூட்ஸ்ல என்ன கிடைக்குது? இது உங்களுக்கு ஆப்பிள் கிடைக்குதா? உங்க நாட்டுல நிறைய கிடைக்குமா ஆப்பிள்? ஆப்பிள் உங்க நாட்டுல விளையுது? ஸ்வீடன்ல விளையுறது தானே? அந்த நாட்டுல மலிவா தானே? அந்த உணவை வச்சு நம்ம தொடங்கிடலாம். அந்த உணவு அது எப்பவுமே எந்த நாட்டுல என்ன விளையுதோ அதை வச்சு நம்ம தொடங்கினா தான் மலிவு. சரிங்களா? டிசம்பர் ஊருக்கு வந்தாலும் வருவேன். வாங்க. வந்துட்டு நம்ம ஜனவரில இருந்து பயிற்சி ஆரம்பிச்சோம்.
2 சேர்த்து ஆரம்பி பண்ணணும். என்ன சரி சரி குழந்தை சரி. நீங்க பண்ணீங்கன்னா இந்த சின்ன சின்ன நோய் வந்ததுன்னா குழந்தைகளை தப்பிக்க வச்சிடலாம். ம், 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 ம். ஏன்னா குழந்தைகள் நம்ம வந்து பையனுக்கே இப்பதான் வந்து ஸ்பேஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப ஆ, ஆ. அதனால இப்பயே சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். என்ன வயசு? ஏம்ப, இயலுக்கு வந்து 5ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்புல பிளாக் ஹோலை பத்தி பேசிக்கணும் பாருங்களேன். கரெக்டா நினைவு வச்சிருக்காங்க பாருங்க. ஆ, இப்பவும் பிளாக் ஹோலை பத்தி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆ. இப்ப கூட பிளாக் ஹோலை பத்தி ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன், பாத்தீங்களா? அது வந்து வேகம் எடுக்குது அப்படின்னு. நேத்தே முதலத்தை இங்க பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ணிட்டு நாசாக்காரன் விட்டுறது இல்லைங்க. அவன் என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்கான் நாசாக்காரன். ம், ம், அவனுக்கு ம். இந்த இப்ப டெலஸ்கோப் ஆனா ரொம்ப ரொம்ப வசதியா டெலஸ்கோப் வசதியா போச்சுங்க. 7-8 டெலஸ்கோப் வச்சிருக்கான். ஹப்பிள் வச்சிருக்கான். அப்புறம் வந்து தாம்ஸ், என்ன என்ன தாம்ஸ், ஹப்பிள் வச்சிருக்கிறேன். இன்னொன்னு என்னமோ கடைசி அமைச்சான் ஜேம்ஸ் அது. ஜேம்ஸ் வெப், ஜேம்ஸ் வெப். ஜேம்ஸ் வெப் பயங்கரம். அவன் 4-5 வச்சிருக்கான். அதுல போட்டு விளையாடுறான் பூரா. இதே எங்கிட்ட நீங்க ஒண்ணு இல்லைங்க. நீங்க இது இருக்கு இல்லையா, டெலகிராம்ல போய் நாசா அஸ்டாமின்னு போட்டீங்கன்னா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தினம் 100 மெசேஜ் அனுப்புறானுங்க. படிக்கவே முடியறது இல்ல, அத்தனை மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. டெலகிராம்ல நாசா அஸ்டாமின்னு போடுங்க. டெலகிராம் போய் நீ கூட இறக்கி வச்சுக்க. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், அது போட்டு பாருங்க, கணக்கில்லாத வருது ஐயா. நாம என்ன உனக்கு ஆமா யூஸா ஆமா இருக்குங்க. ஆமா ஆமாங்க. ம். ஆமா, ம். கணக்கில் ஒரு நாளைக்கு 50 மெசேஜ் வருதுங்கண்ணே. அது அவன் கம்ப்யூட்டரைஸ் ஆமா ஆமா. பண்ணிக்கிறானுங்க. கம்ப்யூட்டரைஸ் பண்ணிக்கிறான் இல்லையா, அது பாட்டுக்கு அங்கிருந்து அனுப்பிச்சிட்டே இருக்கு. மனுஷன் அனுப்புறது இல்ல, அது கம்ப்யூட்டரைஸ்டு. அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு. படிக்கவே முடியறது இல்ல, அத்தனை செய்திகள் வருது. ம். சரியா? ம். சரி கண்ணு. வணக்கம், மறுபடியும் சந்திப்போம். சரிங்க. சரியா? நன்றி நன்றி. ரொம்ப நல்லது, கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. நல்லது கண்ணு. மீண்டும் நன்றிங்க சந்திப்போம். ஐயா.